இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். திரைப்படம் எப்படி இருக்கிறது என்றுதான். சந்தானம் கதைநாயகனாக நடித்திருக்கும் இன்னொரு ஹாரர் காமெடி த்ரில்லர் படம், ஜானர் படம் தான் இது. ஏறக்குறைய இந்த படத்தை நண்பேண்டா என்று சொல்லக்கூடிய ஆர்யா தான் பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கிறார். நண்பனுக்காக நண்பன் செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்கும் ஒரு படம் என்பதால் அதை கொண்டாட வேண்டிய ஒரு படமாக இருக்கிறது. படத்தில் சந்தானம் கதைநாயகனாக கலக்கியிருக்கிறார். வழக்கம் போல் அவருடைய லொல்லு ஜொல்லு தில்லு எல்லாமே கலந்து இந்த படம் உருவாகியிருக்கின்றது. கீர்த்திகா கதைநாயகியாக வந்திருக்கிறார். அழகான இன்னொரு பெண் பேயாகவும் வருகின்றார். நிழல்கள் ரவி அவரது சந்தானத்தின் அப்பாவாகவும் கஸ்தூரி சந்தானத்தின் அம்மாவாகவும் வந்திருக்கின்றார். மாறன் வழக்கம் போல சந்தானம் படத்தில் வந்து கலக்குவது போல இதிலும் காமெடியில் கலக்கியிருக்கின்றார். கிங்ஸ்லியும் வந்து புகுந்து அவரும் சிரிப்பு மூட்டியிருக்கின்றார். கஸ்தூரி தெலுங்கு பேசி கலகலப்பை காமெடியில் உருவாக்கியிருக்கிறார். அவருடைய கவர்ச்சியான உடையும் அந்த காமெடியும் ரசிக்க வைக்கின்றன. செல்வராகவன் மற்றும் கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு டைரக்டராக வருகிறாரோ இல்லையோ, ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வருகிறார் கௌதம் மேனன். செல்வராகவன் ஒரு ஹாரர் பேயாக வந்து கலக்கியிருக்கின்றார். இதனுடைய கதை மிகப்பெரிய மாயாஜால கதையோ இதுவோ அல்ல. ஒரு படம் பார்க்கும்போது அதை வீட்டுக்குள்ளே நுழையும் போது செருப்பை வெளியே வச்சுட்டு போன்னு சொல்கிற மாதிரி சில படங்கள் பார்க்க போகும்போது உங்கள் மூளையும் சென்டிமெண்ட் அப்புறம் இந்த லாஜிக் இதை எல்லாத்தையும் கழட்டி ஓரமாக வச்சு விட்டு போய் பார்க்கும்போது ரசிக்கலாம் என்பார்கள். அப்படி தான் இந்த படத்திற்கும் உள்ளே நீங்கள் தியேட்டருக்குள் போன பிறகு எல்லாவற்றையும் கலற்றி வைத்துவிட்டு நீங்கள் ஜாலியாக சிரித்து ரசித்து வரலாம். அப்படி ஒரு படம். அதாவது சில விமர்சனங்கள் ஒரு காட்டமாக நேரடியாக தாக்குவது போலவும், உண்மையான விமர்சனங்கள் வரும்போது சில டைரக்டர்கள் மிகவும் கடுப்பாகி போவதுண்டு. சினிமா பட விமர்சகர்களை தேடி அணுவாக அவர்களை பயமுறுத்தி கொள்ளும் வினோத பேய் இட்சாக் இருதயராஜ். இவர் தன்னுடைய படத்தை கிண்டல் செய்து கேலி செய்து தியேட்டரை விட்டே காலி செய்த கிசாப் 47 யூடியூப் விமர்சகர் கிருஷ்ணாவை அவருடைய அடுத்த படத்திற்கு ஃபேமிலியோடு வாருங்கள் என்று ஒரு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறார். அவரும் ஃபேமிலியும் இவர் மட்டும் சென்று என்ன பார்ப்போம் என்று போவதற்குள் அங்கு போனால் அது ஒரு தியேட்டராகவே இருக்கவில்லை, ஒரு பாழடைந்த மண்டபமாக பேய் வாழும் வீடாக தெரிகின்றது. இதை பயமுறுத்தி பார்க்கிறார் என்பது கிருஷ்ணாவுக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட அதற்குள் அவருடைய குடும்பமே அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க ஆட்டோவில் சென்று விடுகிறது. ஆட்டோ டிரைவர் தான் நிழல்கள் ரவி, சந்தானத்தின் அப்பா. அந்த படத்திற்குள் இந்த ஃபேமிலியை கொண்டு போய் வைத்து படாத பாடுபடுத்தி பயமுறுத்தி இருதயராஜ் செய்கின்ற சில பயமுறுத்தல்கள் தான் படம். உள்ளே சென்று பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பலுக்குள் இவர்கள் சென்று உள்ளே உள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த படத்திலிருந்து அந்த படத்தில் இருந்தும் இந்த விபத்து, இந்த ஒரு உள்ளே கப்பலுக்குள் சிக்கியிருக்கும் ஒரு பெரிய ஒரு குழியில் இருந்தும் இவர்கள் வெளியே தப்பித்து வர வேண்டும் என்றால் அங்கிருக்கும் ஒரு டைரியை பிரித்து படித்து அதில் இருப்பது போல் நடந்து கொண்டால்தான் முடியும். அந்த டைரியை தேடி போக அது ஒரு பள்ளத்துக்குள் விழ அதை சென்று பார்த்து எடுத்து வர சந்தானம் செல்வதும், அதற்குள் நடக்கின்ற பல விபத்துகள், காதல், கொண்டாட்டம் என்று பல நடக்கிறது. கொஞ்சம் லொல்லு, கொஞ்சம் ஜொல்லு, கொஞ்சம் பேய், கொஞ்சம் பிரம்மாண்டமான பயமுறுத்தல். இதுதான் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம். ஒரு கலகலப்பான சந்தானத்தின் படம். சந்தானம் எப்படி வந்தாலே ஒரு கலகலப்போ, அதே மாதிரி படத்திலும் நிறைய கலகலப்புக்கு பஞ்சமில்லை. பார்க்கலாம், ரசிக்கலாம். அப்படி ஒரு
கலகலப்பான காதல், மோதல், கொஞ்சம் பயமுறுத்தல் எல்லாமே உண்டு. சந்தானம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்கும், மற்றவர்களுக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிடி ஒவ்வொரு படம் எப்படி அவருடைய ஹாரர் மூவியை இப்படி ரசிக்க வைக்கின்றாரோ அதே மாதிரி இந்த படமும் ரசிக்க வைத்திருக்கின்றார். பார்க்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.